இன்றைக்கும் ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளே நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் ஒருபொழுதும் அவருடைய அதிசயங்கள் குறைவதே கிடையாது. அற்புதங்கள் செய்வதற்காய் அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதிசயங்கள் செய்வதற்காய் அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளுகிற இடத்துல நாம் இருப்போம் என்றால் நிச்சயமாய் அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த காலையில் ஒரு சில முக்கியமான காரியங்களை பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். புக் ஆஃப் லூக் 16:13 பார்க்கலாம். எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். 2 எஜமான்கள் இந்த பூமியிலே உண்டு. ஒன்று உலக பிரகாரமான காரியங்கள், இன்னொன்று ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்கள். இந்த வசனத்துல அருமையாய் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று என்னவென்றால் 2 பேருக்கு வேலை செய்யக்கூடாது. ஒன்று 2 பேர் என்றால் உலகமும் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக, அப்படி வேலை செய்கிறவங்க ஒருத்தரை நேசிப்பாங்க, இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, பகைக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ ஒன்று நீங்க ஆண்டவரை நேசிச்சா உலகத்தை பகைக்கணும், அல்லது உலகத்தை நேசிச்சா ஆண்டவரை பகைக்கணும். மூன்றாவது ஒரு காரியம் அதுல சொல்லுகிறது, ஒன்றை பற்றி கொண்டு இன்னொன்று என்ன பண்ணுவாங்களாம், அசட்டை பண்ணுகிறவர்களாய் இருப்பார்கள். ஒருவேளை நீங்க ஆண்டவரை அசட்டை பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா உலகத்தை அசட்டை பண்ணுவோம் என்றால் அது நமக்கு எந்த பாதிப்பும் உண்டாகாது. ஏனென்றால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று குறித்து பார்க்க போகிறோம். 2 காரியங்களுக்கு எப்பொழுதுமே ஒரே நேரத்துல வேலை செய்ய முடியாது. ஒரு அலுவலகத்துல இருக்கிறோம் அப்படின்னா 2-3 எஜமான்கள் இருந்தா அந்த இடம் எப்பவுமே எப்படி இருக்கும், ஒரு குழப்பமாவே இருக்கும். இவங்க சொல்றதை செய்யறதா, அவங்க சொல்றதை செய்யறதா, அவங்கள திருப்திப்படுத்துவதா, இவங்களை திருப்திப்படுத்துவதா என்பதுல ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனால எளிதா நம்ம வேலை செஞ்சுட்டு வரணும்னா பாக்குறவங்களுக்குலாம் என்ன போடணும், ஆமாம் போட்டுக்கிட்டு. இன்னும் நம்ம ஊர் பாஷையில சொல்லணும்னா பாக்குறவங்க எல்லாருக்கும் ஜால்ரா போட்டுக்கிட்டே இருந்தா அந்த அலுவலகத்துல நம்ம வேலை புரிந்து கொண்டே இருக்கலாம். இல்லை என்றால் அந்த வேலை நமக்கு கடினமாகிவிடும். ஒருவர் நம்மளை எதிர்த்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, இல்லைன்னா ஹைக்கு வராது, அல்லது மேல உயர்வு பதவி வராது, இப்படி போய்விடும். ஆனால் இன்றைக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகள் 2 காரியத்துல நின்று கொண்டே இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் செய்ய நினைப்பதை அவர் செய்ய முடியாமல் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் அழைத்த பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் தருகிறவர். வாக்குத்தத்தின்படி அழைத்திருப்பான் என்றால் நிச்சயமாகவே அதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அப்ப நிறைவேற்றுவதற்கு நம்ம இடம் கொடுப்பது ரொம்ப அவசியம். ஆனா இக்காலத்துல ரொம்ப ஆவிக்குரிய பிள்ளைகள், அதுவும் பெந்தகோஸ்தக்காரங்கிட்ட இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா, எல்லா இடத்துக்கும் ஏத்த மாதிரி நம்ம மாறிக்கொள்ளுவது மிகப்பெரிய பிரச்சனையாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இதுல இயேசு கிறிஸ்து சொல்லுகிற சில காரியங்களை பார்த்து அதுக்கப்புறம் நம்ம மெசேஜுக்குள்ள போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் லூக் 9:50 பார்க்கலாம். அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியா இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். இங்க பாருங்களேன், ஒண்ணு நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். ஆவிக்குரிய பிள்ளைகள் உங்க பக்கத்து வீட்டுல அல்ல எதிரில யாராவது இருக்கிறாங்க, அவங்க நீங்க ஜெபம் பண்ணுவதற்கு, ஜெபம் வைப்பதற்கு, அல்லது நீங்கள் ஆராதிப்பதற்கு உங்களுக்கு தடையா இல்லை அப்படின்னா, எதிர்த்து நிற்காம இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், உங்க பட்சமா இருக்காங்க. நடந்தது என்னவென்றால், இயேசுடைய சீடர்கள் அவர் பின்பதாய் வந்து சொல்லுகிறாங்க, நம்ம பேய் ஓட்டுவதை பார்த்து ஒருவன் நம்ம பின்னாடியே வந்துகிட்டு கொண்டிருக்கிறான், அவனும் சீஷன் ஆக வேண்டும் என்று தீர்மானிக்கிறான், அவனை நாங்க தடுத்து விடுகிறவர்களாய் இருக்கிறோம். சீஷர்கள் என்ன பண்றாங்களாம், தடுத்துறாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வழியாய் மாற்றி அநேகரை பரலோகத்துக்குள்ளே வர விடாமல் செய்கிற காரியம் என்னவென்றால், நம்ம அருகில இருக்கிறவங்கள, அல்லது எதிர் வீட்டுல இருக்கிறவங்கள, அல்லது பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள, அவங்க நம்மளை எதுவுமே சொல்லுவதில்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம், அவங்கள தடுத்துக்கிட்டே.
இன்றைக்கு ஒன்று தீர்மானிங்க, நீங்க ஆண்டவரை பின்பற்றுவீர்கள் என்றால் அவர்களும் உள்ளே வந்து ஆண்டவரை ஆராதிக்க இடம் கொடுக்கும் பொழுது ஆவியானவர் தானாகவே கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். லூக்கா 11:23 பார்க்கலாம். என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இங்க பாருங்க, அவர் சொல்றாரு அவரோட இராதவன் அவருக்கு எப்படி இருக்கானா? நீங்க இயேசுவோட இல்ல அப்படின்னா நீங்க இயேசுவுக்கு விரோதியா இருக்கிறீங்க. விரோதிகள் என்ன பண்ணுவாங்க? ஒருத்தன் எனக்கு விரோதிங்க அப்படின்னா என்ன பண்ணும்? இப்போ உங்களுக்கும் இன்னொருத்தனுக்கும் விரோதி. இப்போ உதாரணத்துக்கு உங்க 2 பேர், உங்க 2 நண்பர்கள் இருக்கீங்க, அல்லது உங்க நண்பன் உங்களுக்கு திடீர்னு விரோதி ஆயிட்டான் அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? உங்களை பத்தி அவதூறா, உங்களை நேசிக்காமல், அல்லது உங்களுக்கு கூப்பிட்ட குரலுக்கு நீங்க வராம, அல்லது உங்களுக்கு முதலிடம் கொடுக்காம, நீங்கள் சொல்லுவதை கவனிக்காம, அல்லது உங்களுக்கு முதல் காரியங்கள் செய்யாமல் இருந்தா என்ன ஆயிடுவானா? விரோதியா. அப்ப ஆண்டவரோட நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவரோட மாத்திரம் தான் இருக்க வேண்டும். ஆண்டவரோட இல்லாத வேற எதையாவது கொண்டு வந்து அந்த இடத்துல முன்னுரிமை கொடுப்போம் என்றா அவங்க நம்மலாம் என்ன ஆயிடுவோம்? ஆண்டவருக்கு விரோதிகளா. இப்ப ஆண்டவரோட விரோதி ஆயிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வசனத்தை அடுத்த பகுதி சொல்லுகிறார், என்ன பண்றாரா? சிதறடிக்கப்படுவார். சிதறடிக்கப்படுவாங்கன்னா எங்க இருக்கிறாங்கன்னு அட்ரஸ் தெரியாம ஆளு ஆண்டவர் துரத்தி விடுகிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போனபடினால உலகம் முழுதுமாய் சிதறடிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, கடைசி காலத்தில் அவர்கள் ஒன்றாய் கூடி வரும்பொழுது எல்லாம் முடிவும் வருகிறதாய் இருக்கிறது. அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருக்கிற நாம சிதறடிக்கப்படாமல் இருக்கணும்னா நம்ம யார் கூட இருக்க வேண்டியது அவசியம்? இயேசுவோட இருக்க வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு முக்கியமா 2 எஜமானுக்கு வேலை செய்யக்கூடாது. எடுத்து வாசிக்கலாம். இப்போதான் பிரசங்கத்துக்குள்ள போகிறோம். ரோமர் 8:5, 6, 7, 8 வசனங்களை பார்க்க போகிறோம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இங்க பாருங்களேன், முதல் காரியம், இஃப் யூ ஆர் வாக்கிங் ஆன் ஃப்ளஷ், நீங்க மாம்சத்துக்குரியபடி சிந்தித்து நடப்பீங்க அப்படின்னா மாம்சத்துக்குரியவர்களாவே. அப்போ நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா அது வேற. ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாரும் பரலோகம் போவாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. நீங்க கேட்கலாம், உடனே அந்த கள்ளன் எப்படி போனா அப்படின்னா இயேசுநாதரை பார்க்கும்போது நீங்களே கேள்வி கேளுங்க, எப்படி கூட்டு போனாருன்னு. ஏனென்றால் ரட்சிக்கப்பட்டு விட்டால் பரலோகம் போய் விடுவோமா அப்படின்னா கிடையாது. ரட்சிக்கப்பட்டவர்களுடைய சிந்தனை, ஆவியின் சிந்தனை அவசியமானதாய் இருக்கிறது. வாசிங்க தொடர்ந்து. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவங்க எதை யோசித்துக் கொண்டிருப்பாங்களா? ஆவிக்குரிய சிந்தனை இருக்கும். ஆவிக்குரிய சிந்தனை என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு சர்ச்சுக்கு போனோம்னா எத்தனை மணிக்கு போனோம்? 9 மணிக்கு. நீங்க முழுகிறத பார்த்தா நான் ஏதோ தப்பா சொல்ற மாதிரியே இருக்குது. அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. எத்தனை மணிக்கு சர்ச்சுன்னு அப்புறமா போர்டில் எழுதி போட சொல்றேன் லாசர் ஐயாவை. ஐயா எத்தனை மணிக்கு ஐயா? 8 மணிக்கா? இன்னைக்காவது தெரிஞ்சு கொள்ளுங்க, 8 மணிக்கு திருச்சபை. அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு சிந்தனை எது மேல இருக்கும்? ஆவிக்குரிய காரியங்கள் மேல இருக்கும். ஐயோ 8 மணிக்கு ஆராதனைனா நமக்குள்ள ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா நம்மளை தூண்டி எழுப்பி அடிச்சு துரத்து விடுவார். எங்க? ஆராதனையில அசம்பந்தமா இருப்பது ஆவிக்குரிய சிந்தனை கிடையாது. ஆராதனைக்கு வந்துட்டா யாரை பார்க்க வருகிறோம்? எப்படி நல்லா வாசிக்கிறாங்க, எப்படி கத்துறாங்க, பாடுறாங்க அப்படின்னு பார்க்க வந்தா அது ஆவிக்குரிய சிந்தனை. இங்க வந்தா ஆவியானவரை மாத்திரம் காண வர வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. அப்படி வர்றவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? வந்த உடனே அவங்க ஆராதனைய எதுக்கு வரும்? ஆராதிப்பதற்கு. அப்ப உள்ள வந்தோடனே என்ன பண்ணணும்? உள்ள வந்து உக்காந்த உடனே சேர் எங்க இருக்குது பார்த்த உடனே என்ன பண்ணோம்? உட்காந்துட்டு ஆராதனையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஆராதிப்போம் என்று சொல்லுகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது கிடையவே கிடையாது. அப்போ ஆவிக்குரிய சிந்தனை அவசியமானதா இருக்கிறது. மாம்ச சிந்தனை எங்க போகிறதா? அது மரணமாய் இருக்கிறது. ஆவிக்குரிய பிள்ளைங்களுக்கு மரணமே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? நம்ம மட்டும் தான் செத்தாலும் என்ன பண்ணப்போம்? பிழைக்கிறவர்களா. செத்தா பிழைப்பா அப்படின்னா நம்ம மட்டும் தான் பிழைப்போம். எப்படி? செத்த பிறகு எங்க போயிடுறோம்? நம்மளுடைய ஆத்துமா பரலோகத்துக்கு பிழைப்பை தேடி போய் விடுகிறதா இருக்கிறது. அப்போ ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள, மாம்ச சிந்தை இருந்தால் நிச்சயமா மரணம். எப்பெல்லாம் மரணம் தெரியுமா? டெய்லி சாவணும்.
டெய்லி மாம்ச சிந்தனை டெய்லி பிரச்சனை உண்டாக்கிட்டே இருக்கும். ஏன்னா மாம்சமும் ஆவியும் ஒன்றோடு ஒன்று ஒத்து போகவே போகாது. அப்ப டெய்லி மரணத்தை சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். சிலர்லாம் பார்த்தீங்க வச்சுங்களேன், எப்படிங்க உங்களுக்கு இருக்குது ஒரு நாள், ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கிறேங்க. காரணம் என்னவென்றால் மாம்ச சிந்தனை இருக்கிறவங்க தினந்தோறும் மரணத்தை ஏதாவது வழியில் சந்தித்து கொண்டே இருக்க வேண்டியது. ஆவின் சிந்தனை அப்படி கிடையாது. அது சமாதானம் உள்ள ஜீவனாய் இருக்கிறது. ஜீவனும் சமாதானம். என்ன நடந்தாலும் நடக்கட்டும், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிற வரைக்கும். இப்போ நம்மலாம் எதுக்கு ஆலயத்துக்கு வரோம்? ஒரு நாள் அவரோட, அவ்வளவுதான், அவரோட இருப்பது தான் ஃபைனல் டெஸ்டினேஷன். நம்மளுடைய கடைசி இலக்கு அவரோட இருப்பது தான். அவரோட எப்படி போய் இருந்தா என்ன? நாளைக்கே போனான்னா, இன்னைக்கு போனான்னா, 10 வருஷம் கழிச்சு போனா என்ன? போறது தான் நம்மளுடைய நோக்கம். அப்படி என்ற ஆவிக்குரிய சிந்தனை எப்படி தெரியுமா இருக்கும்? அது ஜீவனும் சமாதானம் நிறைந்ததாய் இருக்கு. என்ன நடந்தாலும் என் ஆவியானவர் என்னோடு இருக்கிற வரை நான் எதையும் கலங்கவே மாட்டேன் அப்படின்றவங்க தான் ஆவிக்குரிய சிந்தனை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறோம். அதுல 7ஆம் வசனம் சொல்லுகிறதை வாசிப்போம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும். இங்க பாருங்களேன், மாம்ச சிந்தனை தெரியுமா பண்ணும், பிரமாணத்துக்கு கீழ்ப்படியவே விடாது. பிரமாணம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் உங்களை நேசிப்பதை போல வாய்ப்பே இல்லை. வேற எதனா ஆண்டர் கொடுத்துருக்கலாம். நீ சாப்பிடுவது போல மற்றவங்களுக்கு சோறு கொடுன்னு சொன்னா நம்ம நிச்சயமா என்ன பண்ணுவோம்? காக்காக்கு சோறு வைக்கிறோமோ இல்லையோ, தட்டில் ஒரு சோறு ஃபுல்லா வச்சிருவோம். எத்தனை பேர் உண்மையை சொல்லுங்களேன், ஆண்டர் இதுக்கு பதில், இந்த நேசிப்பதற்கு பதிலாக நீ எப்படி சாப்பிடுறாயோ அதே போல உணவு வெளியே ஒரு தட்டு சோறு வச்சிரு அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் வைப்போம்? நான்லாம் 10 தட்டு கூட வைப்பேன். எல்லாம் வைப்போம். எக்ஸ்ட்ரா ஒரு கைப்படி அரிசி போட்டு கஞ்சி ஊற்றி வெளியே வச்சிருவோம். ஆனா ஆண்டவர் வச்ச மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? கற்பனைகளை கை கொள்வது ரொம்ப கடினம். அது மாம்ச சிந்தை ஏற்றுக்காது. நம்மை சிலர்லாம் அவங்களையே நேசிக்கிறது கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? சிலர்லாம் அவங்கள நேசிக்கிறவங்க அவங்கள அழகா பார்த்துக்குவாங்க, தெரியுமா உங்களுக்கு? இப்போ காலையில எழுந்தோன்னு எதுக்கு பல்லு வளர்க்குறோம், குளிக்கிறோம்? என்ன பாஸ்டர் இதெல்லாமா? நம்மை நேசிப்பதுனால, நம்ம கப்படிக்காம இருக்கிறதுனால என்ன பண்றோம்? குளிக்கிறோம், பல்லு வளர்க்குறோம், அழகா ட்ரெஸ் பண்றோம், நல்ல ட்ரெஸ் பண்றோம். நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க உங்க விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸை எங்க நம்ம போட்டுன்னு வரணும்? சர்ச்சுக்கு தான் போட்டுன்னு வரணும். கல்யாணத்துக்கு போட்டுன்னு போறதுக்கு யாருக்கு? கல்யாணத்துக்கு நீ போறதுக்கு எதுக்கு போறோம்? போன வாரம் தான் சொன்னேன், நான் ஒரே விஷயத்துக்கு தான் கல்யாணத்துக்கு போவேன். எதுக்கு? கரெக்ட், என்னோட ஒத்துக்கொண்ட எல்லாருக்கும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்போ ஆலயத்துக்கு வரும்பொழுது அழகா வரணும், நேசிப்பதுனால. சிலர் நேசிக்காதனா எப்படி நம்ம வரும்? அப்படியே தூங்கி ஏஞ்சி வரும். பக்கத்துல இருக்கிறவங்க பாருங்க, அழகா இருக்காங்களா பாருங்களேன். அழகா இருந்தா சந்தோஷம், அவங்கள நேசிக்கிறாங்க. இப்போ வேதம் என்ன சொல்லுகிறதுனா, உங்களை நேசிப்பதை போல பிறரையும். இதுதான் கற்பனை. ஆனா மாம்ச சிந்தனை உள்ளவர்கள் அதை செய்யவே முடியாது. ஏனென்றால் அவர்களை பொறுத்த வரைக்கும் தான் நல்லா இருக்கணும், தான் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்களாம் நாசமா போகணும், எப்படியா போட்டோம், அதுதான் மற்றவங்களுடைய. ஆனா ஆவின் சிந்தனை அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது, உனக்கு 2 இருந்தா என்ன பண்ணுமா? என்ன பாஸ்டர் திடீர்னு இப்படி சொல்றீங்க? யார் வீட்டுல எல்லாம் 10 புடவைக்கு மேல இருக்குதோ, நான் இந்த வாரம் வந்து எல்லார் வீட்டுல இருந்து எடுத்துன்னு வந்துட்டு போறேன். 10 புடவை வச்சுங்க, 7 நாளைக்கு 7ம் 3 புடவை எக்ஸ்ட்ரா வச்சுங்க. எதுக்குன்னா, ஒன்று ஏதாவது கிழிஞ்சு போச்சு, தோச்சு காய போட மழை வந்துருச்சுன்னா அதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாரும் வீட்டுல இருந்து எடுத்துன்னு வர போறேன்னா எல்லாரும் வீட்டை புட்டு இன்னைக்கே ஊருக்கு ஓடுவாங்க. ஏன் தெரியுமா? நமக்கு மாம்ச சிந்தனை உள்ள டைட்டா இருக்குது. ஆவின் சிந்தனை என்பது கிடையாது. கொடுங்கள், அப்பொழுதுதான். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ஆண்டவரே தசம்பாகம் காணிக்கு கொடுத்துட்டேன், அதை மட்டும் அமுக்கி, டயலாக் இருக்குது பாருங்க, அமுக்கணுமா, குலுக்கணுமா, சரிந்து விழும்படியா எங்க போடணுமா? மடியில போடணுமா? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ற, ஆண்டவரே இவங்க போடுறபடி எல்லாத்தையும் ஏன் மடியில போட்டுருன்னு ஜெபம் பண்ண போறேன் இனிமேல். அப்போ ஒன்று யோசிச்சு பாருங்க, மாம்ச சிந்தை எங்கெல்லாம் தடுத்து கொண்டே இருக்கிறது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறாதபடி, பரிசுத்தாவியான நம்ம வாழ்க்கையில போதுமானவராய் இராதபடி மாம்ச சிந்தை தடுத்து கொண்டே இருக்கும். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை உடுத்தி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? உடுத்தி பார்க்கும்போது எப்படி உடுத்தி பார்ப்பாரு? கிழிஞ்சு போன கோணியும் இத்து போன துணியை வந்து கொடுப்பாரு,
ராஜவஸ்திரம் கொடுக்கிறவர். யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து வரும்பொழுது அவன் சிறை துணியில வந்தான், ராஜவஸ்திரம் கொடுத்தாங்க. காரணம் என்னவென்றால், நீங்களும் நானும் அந்த ராஜவஸ்திரம் அடையாதபடி எனக்கு கோணியே போதுங்க, இருக்கிற இதுவே போதுங்க, பீரோவை திறக்க மாட்டேன்னா அது மாம்ச சிந்தையா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை நான் உலக பிரகாரமா சொல்றேன் அப்படின்னா அது கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க மற்றவர்களுக்காய் நேசித்து, மற்றவர்களுக்காய் செபித்து, மற்றவர்களுடைய பாரத்தை நீங்கள் சுமக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய எல்லா காரியங்களையும் நிர்மூலமாக்குறவராயிருக்கிறார். இதுதாங்க ஆவிக்குரிய சிந்தனை. நான் உங்க புடவையெல்லாம் எடுக்க வர மாட்டேன், அதை வச்சு நான் கட்டவ முடியும், வேணா தலையில தலைப்பாக வேணா கட்டிக்கலாம். அப்ப ஒன்று யோசிச்சு பாருங்களேன், ஆவிக்குரிய சிந்தனை என்பது என்னோட இருக்கிற, என் அருகில் இருக்கிற சகோதர சகோதரிக்கு என்ன பிரச்சனை, அதுக்காக நான் முழங்கால் படிட்டு ஒரு நாள் 1 மணி நேரமாவது நான் ஜெபிப்பேன் அப்படின்னா அது ஆவிக்குரிய சிந்தனை ஆயிருக்கு. ஒன்றும் இல்லை, நம்ம சர்ச்சில் யாருக்காவது பிரச்சனை சொல்கிறாங்க, அம்மா இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா நம்ம ஒரே ஒரு வாரத்தில் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே அந்த சிஸ்டருடைய படுக்கையை மாற்றுங்க, முடிஞ்சு போச்சு. அந்த சிஸ்டர் எங்கே படுத்துங்கிறாங்கன்னே தெரியாது, அவங்க வீட்டில் தான் படுத்துன்னு இருப்பாங்க. நம்ம நினச்சிருப்போம் அவங்க ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் படுத்துனுங்கிற மாதிரியே நினச்சி ஜெபம் பண்ணுவோம். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி பாரு, அந்த 1 மணி நேரம் ஆவிக்குரிய சிந்தனை உனக்கு வரும்பொழுது ஆவியானவர் உன் கட்டுகளை நீக்குகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவங்க தேவனுக்கு எப்படி இருக்க மாட்டாங்களா? வாய்ப்பே இல்லை ராஜா. நீ மாம்சத்தை நேசித்து கொண்டே இருப்பனா தேவனுக்கு என்ன பண்ண முடியாது? பிரியப்படுத்தவே முடியாது. எப்பவுமே ஆண்டவருக்கு பிரியமானது என்னது தெரியுமா? அவர் கையில இருந்தது மொத்தத்தையும் கொடுத்தார். அவர் கையில எதுவுமே கிடையாது. ஆலயத்துக்கு வரும்பொழுது கட்டா போட்டவன் அவர் கண்ணுல கேட்கல, அவர் காதுல கேட்கல, அவர் பார்க்கல. அந்த 2 பைசா போட்டுச்சு பாரு ஒரு அம்மா, விதவ அம்மா, அதை தான் பார்த்தாரு. ஏன் பார்த்து இருப்பாரு அப்படின்னு நான் என் கற்பனையில பார்த்தா, ஒருவேளை அன்னைக்கு காணிக்கை பெட்டியில பஞ்சு வைக்காம இருந்திருக்கலாம், போடும்போது டங்குன்னு சவுண்டு கேட்டிருக்கலாம். ஓகேவா? என்னடா சத்தம் அப்படின்னு காது கொடுத்து கேட்டிருப்பாரு. ஒருவேளை போடும்பொழுது இருந்ததுலேயே அந்த அம்மா தான் ஒரு மாதிரி எளிமையான துணியில வந்திருக்கலாம். இந்த அம்மா என்ன பண்ண போகுதுன்னு உத்து வேடிக்கை பார்த்துருக்கலாம். நம்ம கூட அப்படிதான், யாரா புதுசா வந்துட்டா எப்படி பார்ப்போம்? முறைச்சு பார்க்குற மாதிரியே பார்ப்போம். யாரா புதுசா வந்துட்டாங்க வச்சுங்களேன், யாரா புதுசா வந்து சாட்சி சொல்றாங்க, ஒரு காணிக்கை பாட்டு பாடுறாங்க அப்படின்னா நம்ம எப்படி எங்கேருந்து வந்துக்கிறாங்க? முறைத்து பார்ப்பது யாரோட வேலையா இருக்கிறது? சுட சுட போட்டாலும் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம அப்படி கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் வரும்பொழுது ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறார். ஆண்டவருக்கு பிரியமானது என்னவென்றால், நீங்க மற்றவருக்காய் ஜெபிப்பது, அன்பு செலுத்துவதுதான் ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கு. ஆனா நம்மளுடைய நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? எப்படியாவது இந்த ஊர்ல நமக்கு சொந்தமா எல்லாத்தையும் சேர்த்துணும், எதையாவது வாங்கி சேர்த்து பெரிய ஆள் ஆயிடணும். பெரிய ஆள் ஆகி என்ன பண்ண போறோம்? ஒண்ணுமே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? நீங்க பெரிய ஆளா இருந்தாலும் சின்ன ஆளா இருந்தாலும் கடைசியில 6 அடி தான் உங்களுக்கு சொந்தம். அதுவும் உங்க வீட்டுல கூட வைக்க மாட்டோம். நீங்க எவ்வளவுதான் வசதியாய் வாழ்ந்தாலும், நீங்க எவ்வளவுதான் செல்வத்தின் மேல் செல்வம் செவித்தாலும், உங்களுக்குன்னு அரசாங்கம் ஒதுக்கப்பட்ட இடத்துல தான். அப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த பூமியில ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருக்கும்போது அவர்கள் நண்பர்களாய் நம்ம மாறி விடுகிறவர்களாய் இருக்கிறோம். இப்படி உலக ஸ்நேகத்துல இருக்கிறவங்களுக்கு வேதம் ரொம்ப கொடுமையா சொல்லுது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜேம்ஸ் 4:4 வாசிக்கலாம். விபசாரிகளே, உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? பாருங்களேன், உலக ஸ்நேகம் இருக்கிறவங்களுக்கு முன்னாடி 2 பேரு சொல்லிச்சு. அதை நான் சொல்ல விரும்பல. உலக ஸ்நேகம் இருக்கிறவங்களுக்கு 2 பேர் முன்னாடி அதே வசனம் சொல்லுது. என்னவென்றால், இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் வருமானம் இருக்கோ, எங்க வாய்ப்பு இருக்கிறதோ, எந்த இடத்துல காரியம் வாய்க்கப்படுகிறதோ அந்த இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க? அங்க போய் ஜாலரா கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் சொன்னேன், உலகத்துல நீங்க விரும்பி உலகத்தை சிநேகித்து உலகம் உங்களுக்கு ஆதாயமாய் மாற்றிக்கொள்வீர்கள் என்றால், வேதம் சொல்லுகிறது அவங்க தேவனுக்கு விரோதமான பகைஞர் என்கிறார்கள். அது ஆணா இருந்தாலும் நம்ம நினைச்சு கொள்ளுகிறோம், ஓகே இந்த வசனம் சொல்லுகிறத போல அவங்க வேற யாரோ அப்படின்னா வேற யாரும் கிடையாது. ஆவிக்குரிய பிள்ளைங்க ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வராம வேற எங்கன்னா போய் கட்டடிச்சிங்கன்னா அது என்னது? உலக. நீங்க ஒருவேளை ஊருக்கு போறீங்கன்னா எங்கேயா சர்ச்சுக்கு போங்க,
அந்த சர்ச்சுக்கு ஊருக்கு சனிக்கிழமை நைட்டு போகும்போதே கேட்டுருங்க, பக்கத்தில் எங்கே சர்ச் இருக்குது, எத்தனை மணிக்கு ஆராதனை, அங்கே போய் கலந்து கொள்ளுங்க. ஆனால் அதை விட்டு வீட்டில் தூங்குறது, ஹோட்டலில் தூங்குறது, வேலையில் தூங்குறது அப்படின்னு இருந்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஆண்டருக்கு பகைஞராய் மாறி. அதில் 2வது பகுதி சொல்லுகிறது, ஆகையால் உலகத்துக்கு சிநேகனாய் விரும்புகிறவன், உலகத்துக்கு ஃப்ரெண்டாய் இருக்கிறவன் ஆண்டருக்கு என்ன பண்றானா, எனிமியா பகையா வளர்த்துறான். இப்ப நீங்க உலகத்தை நேசிப்பீங்க அப்படின்னா நீங்க கன்ஃபார்ம்டா தெரிஞ்சுங்க, நீங்க யூ ஆர் தி எனிமி ஃபார் காட். அதனாலதான் ஆண்டர் என்ன பண்ண முடியல, உங்களுக்கு வைத்த திட்டத்தை நிறைவேற்றவே முடியல. அவரும் எப்படியாவது என் பிள்ளையை ஆசீர்வதிக்கணும், எப்படியாவது தினந்தோறும் நடத்தணும், எப்படியாவது அழகாய் உடுத்தி வைத்து பார்க்கணும், எப்படியாவது ஆகாய்ச்சி பட்சிகளை போஷிப்பதை போல உங்களுக்கு போஷிக்கணும் அப்படின்னு எப்படியோ ட்ரை பண்றாரு. ஆனா நமக்கு என்ன தெரியுமா, உலக சிநேகம் இருந்து கொண்டு, உலக சிநேகம் என்றால் அழிந்து போகிற எல்லா பொருட்கள் மேல நமக்கு அபகரித்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கு. தேவைதான், பொருட்கள் தேவைதான், இல்லைன்னு சொல்ல, அது ஒரு அளவுக்கு தான் தேவை, அதுக்கு மேல. ஆனா நமக்கு என்ன தெரியுமா, எது எடுத்தாலும் அது நம்ம வீட்டில் இருக்கணும். நான் சொல்றது உலக பிரகாரமான பிள்ளைகள்லாம் இல்லை, ஆவிக்குரிய பிள்ளைகள் வீட்டில் தான். அதுவும் பெந்தகோஸ்தக்காரங்க வீட்டில் எப்போ தெரியுமா, எங்கன்னா ஒரு வீட்டில் செல் மீட்டிங் வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த வீட்டில் போனோடனே நமக்கு பார்க்குற வேலைன்னா என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்து அடுத்த நாள் ஜெபம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த ராத்திரி ஆண்டவரே அந்த சிஸ்டர் வீட்டில் பார்த்ததே போல ஒரு 55 இன்ச்சு டிவி என் வீட்டில் தருவீராக. தெரியுமா உங்களுக்கு? அவர் தருவார். சுவிட்ச் போடும் போது டம்மால நீயும் சேர்ந்து வெடிக்கிற மாதிரியே ஒரு டிவி தருவார். அப்போ ஒன்று யோசிச்சு கொள்ளுங்களேன், நீங்க உலக காரியங்கள் மேல ஃப்ரெண்டா நேசித்து சிநேகிப்பீர்கள் என்றால் நீங்க ஆண்டருக்கு என்ன ஆகிறீங்களா, பகைஞராய் விடுக. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்களேன், அவர் அழகா செய்கிறவர், நேர்த்தியாய் அதன் காலத்துல இலையுதிராத மரத்தை போல காலத்துல கனி தருகிற மரமாய் அவர் நம்மளை நெட்டு வைக்கிறவராய் இருக்கிறார். சரியான நேரத்துல சரியானது நடக்கணுங்க, அதுதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. நிறைய சேலஞ்சஸ் வரும், இது எப்படி நடக்கும் அப்படின்னு மாம்சம் சொல்லும், ஆனா ஆவியானவர் இருக்க வரைக்கும் அதை நடத்தி முடிப்பார் என்ற ஜெயம் நமக்குள்ளே வருகிறதா இருக்க. நிறைய ஆவிகள், இது எப்படிங்க முடியும், எப்படி முடியும் எனக்கு தெரியாது. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் அதை முடிக்கணும். எனக்குள்ள இருக்கிற ஆவியார் எப்படி வந்து உனக்குள்ள முடிப்பாரு? வாய்ப்பே இல்லை, முடிக்கவே மாட்டார். அப்ப உனக்குள்ள ஆவியானவர் இருப்பார் என்றால் அவரை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணும், ஆண்டரோட ஃப்ரெண்டா இருப்பது அவசியமானதா இருக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரியம் இருக்கு, என்ன தெரியுமா, நம்ம உலக சிநேகத்தை வெறுக்க வேண்டியது அவசியமானதா இருக்கு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. 15-16 வாசிக்கலாம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. பாருங்களேன், ஃபவுண்டேஷனே காலிங்க. நீங்க உலகத்தை நேசிச்சீங்க அப்படின்னா ஆவியானவர் மாத்திரம் நம்ம துக்கப்படுத்துவதில்லை, பிதாவின் அன்பே இல்லையா, முடிஞ்சு போச்சு. ஒருவன் பிதா சிநேகித்தால், பிதா தீர்மானித்தாதான் அவன் ரட்சிக்கப்பட முடியும், அவனை தான் பரலோகத்துக்குள்ள இருப்பார். வேதம் சொல்லுகிறது, நீங்க நினைச்சுக்கலாம் ஞானஸ்தானம் எடுத்த உடனே என்ன பண்ணிடுறாரு, ஜீவ புத்தகத்துல என் பேர் எழுதி விடுகிறார். ஜீவ புத்தகத்துல எழுதப்பட்ட பேர் அப்படியே இருக்கும் என்றால் கிடையாது. ஒரு நாள் அவரே கடுப்பா என்ன தெரியுமா பண்ணிடுவாரு, கிறுக்கி போடுவேன்றாரு. நீங்க உலகத்தின் பின்பதாய் ஓடிக்கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவரே கிறுக்கிடுவாரு. அப்ப ஒன்று யோசிச்சு பாருங்களேன், இஃப் யூ ஆர் லவ்விங் பிஹைண்ட் த வேர்ல்ட் அண்ட் த வேர்ல்ட்லி திங்ஸ், பிதாவுடைய அன்பு உங்களில் இல்லாமல் போய்விடும். பிதா அன்பு இல்லைன்னா இயேசுடைய அன்பும் கிடையாது, இயேசு அன்பு இல்லைன்னா பரிசுத்தாவினர் கிடையாது, பரிசுத்தாவினரும் இல்லைன்னா நீங்க எங்க போக முடியாது, வாய்ப்பே இல்லை, பரலோகம் போகவே முடியாது. இன்னைக்கு நம்மளுடைய எண்ணம் எல்லாம் எப்படியாவது பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும், எப்படியாவது பரலோகம் போக வேண்டும். ஆனா நம்ம அன்பு எல்லாங்கத்திரமா இருக்கு, உலகத்தின் மேல இருக்கு. வேதம் சொல்லுகிறது, நீ நானும் இந்த பூமியில பரதேசிகளாய் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஓனாய் கூட்டத்தின் மத்தியிலே அனுப்புகிற ஆடுகளை போல நம்ம எப்படி இருக்க அனுப்பியிருக்காரா, அப்படிதான் அனுப்பியிருக்காரு. ஓனா ஆட்டை பார்த்தோன்னே என்ன பண்ணும், ஜாலியா விளையாடி இருக்கோம். ஆட்டுக்குட்டி கூட பார்த்த உடனே நல்ல டின்னர் வருதுடா. சிலர்லாம் பார்த்தீங்க வச்சுங்களேன், கல்யாணத்தில் இலை போட்டு, அதுவும் ஆட்டுக்கறி பிரியாணினா இலை போடுறதுக்கு முன்னாடி தம்பி எப்படா அப்படின்வாங்க. சோறு போட்ட உடனே அது எவ்வளோ சூடாக இருந்தாலும் என்ன தேடுவோம்,
ஓனா அப்படித்தான், நம்மளாம் அப்படித்தான். உலகத்துல விடும் பொழுது ஆண்டவர் நம்மள ஆட்டுக்குட்டி மாதிரி தான் விடுறாரு. உள்ள விட்ட உடனே நம்ம எப்படி கையை விட்டு பிரியாணியை கிண்டி பீசுக்குதான்னு பாக்குறோமோ, அதே போல ஓநாய்கள் நம்மளை பீறி நம்முடைய ஆத்துமாவை நாசம் பண்ணுவதுதான் அவனுடைய வேலை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை உலகம் முடிவு பரியந்தும் நான் உங்களோட இருக்கிறேன், எல்லா நாளும் இருக்கிறவராக. அடுத்த வாசிக்க, ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும். இங்க பாருங்களேன், நிறைய இருக்கு. மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. ஜீவனுக்கு பெருமையான உலக காரியங்கள்லாம் பிதாவினால என்ன பண்ணல. மாம்ச இச்சை, கண்ணுகளுக்கு இச்சை. மாம்ச இச்சைனா நீங்க எல்லாத்தையும் அபகரித்து கொள்ள வேண்டும் என்ற இச்சை. கண்ணு இச்சைனா பார்க்கறதெல்லாம் என்ன பண்ணோம், வீட்டுல வேணும். ஜீவனின் மேன்மையான இச்சைகள் என்றா, ஜீவன் நீதான் எல்லாத்திலும் பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா, அதுவும் பிதாவினால. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா பிதாவான தேவன் அவனை கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். இதெல்லாம் நல்லதுதான். ஊழியனா என்ன அப்படின்னா வேலைக்காரன் அர்த்தம். விசுவாசிகளும் நீங்களும் நானும் எப்படி இருக்குன்னா வேலைக்காரலாம். ஒன்னும் இல்லை, ஒரு பாஸ்டருக்கு கொஞ்சம் நல்லா, ஒரு பிரதருக்கு பாஸ்டர் விட்டுருங்க, ஒரு பிரதருக்கு நல்லா பாட தெரிஞ்சிட்டா அவருக்கு நல்லா 2 முளைச்சிரும். என்னது, அவர் உக்காந்து கமெண்ட் பண்ணுவார் பாருங்க, மற்றவங்கள என்ன பாடுறாங்க, என்னை விட்டா பாடி கீச்சிருவேன். இவங்க கிழிக்கிறதுக்கு தான் நாங்கள் ஆண்டவர் உட்காந்துக்கிறாரு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, இதெல்லாம் ஜீவனுக்கு தேடுகிற மகிமை. உன்னையும் என்னையும் ஆண்டவர் அழகா நடத்தணும்னா ஒன்று நல்லா யோசித்துக்கொள்ளு, உலக இச்சை நமக்கு வேண்டவே வேண்டாம். எல்லாத்தையும் விட்டுடலாம். மாம்ச இச்சையா இருந்தாலும், கண்களினால் ஏற்படுகிற இச்சை இருக்கிறதுல பாய்சனானது என்ன தெரியுமா, நம்ம சரீரத்துல ரொம்ப கொடுமையா ஆபத்தான விஷயம் எது தெரியுமா, கண்ணுதான். கண்ணுதான் ரொம்ப பாய்சன். கண்ணு இல்லாம பரலோகம் போனாலும் நல்லது, கண்ணோட நரகத்துக்கு போவது. அதனால தான் நான்லாம் பாதி நேரம் கண்ணாடி போடாமே இருப்பேன் பார்த்துருக்கீங்கன்னா. ஏன் தெரியுங்களா, கண்ணாடி போடலன்னா எங்களுக்கு அவ்வளோ தெரியாது, ரொம்ப சந்தோஷம். காது கேட்காம இருக்கப்போ உலகத்தில் நீங்களால கஷ்டப்படுவீங்க. நானும் மூப்புற சந்தோஷப்பட்டோம். டாக்டர் உங்களுக்கு காது பாதி கேட்கலன்னு சொன்னா பாருங்க, எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னு கேளுங்களேன், யார் பேசுறதையும் கேட்க வேணாம், ரொம்ப சந்தோஷப்பட்டோம். கண் டாக்டர்கிட்ட போய் கண்ணு உங்களுக்கு போயிடுச்சுங்க, ரொம்ப நைட்ல லைட்டு பார்த்ததுனால கண்ணு போயிடுச்சு சொன்னா பாருங்க, அதுவும் எங்களுக்கு சந்தோஷம். அப்பா, இனி உலகத்துல எதையுமோ. ஏன் தெரியுங்களா, கண்ணு அவ்வளவு பொல்லாததாய் இருக்கிறது. பார்க்கிறத கண் பார்வை சிந்தனையில கொண்டு போய் இது என்ன விலை, எப்படியாவது போய் வாங்கினோன்னு ஒரு இச்சையை உண்டு பண்ணுகிறதாய் இருக்கிறது. அப்ப யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் பிதாவினால் உண்டானது அல்ல, இவைகள் எல்லாம் உலகத்துக்கானவைகளாய் இருக்கிறது. இதெல்லாம் உலகத்துக்கு தான். நீ எவ்வளோ பண்ணாலும் எல்லாம் உலகத்துக்கானவைகளாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு எச்சரிப்பா இன்னும் சில காரியங்களை பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்களா. எலிசா அப்பொழுது எலியா சகல தினத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். இங்க பாருங்களேன், எலியா சொல்லுகிறான், இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான்பா நீங்க 2 மனசா இங்க போலாமா அங்க போலாமா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டு இருப்பீங்க. இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா பிரச்சனை, பேசிக்காவே நம்ம உண்மையில நல்லவங்க தான், ரட்சிப்பு உண்மையிலே சரியாய் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அபிஷேகம் நம்ம மேல பிதாவிடத்துல இருந்து தான் வந்திருக்கிறது, அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா மாம்சம் வரும்பொழுது நம்ம அது செய்யலாமா இதை செய்யலாமா. அதுல இன்னொரு பகுதி 2 ராஜாக்களுக்குள்ள வந்துருங்க. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்கல்ல. அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள். இங்க பாருங்களேன், கர்த்தருக்கு பயப்படுறோம், ஆனா விட்டுட்டு வந்த என்ன பண்றோம். இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் உண்மையில பெந்தகோஸ்தக்காரங்க எதனா ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க வச்சுங்களேன், எங்களுக்குலாம் ரொம்ப மன கஷ்டமா இருக்கிற ஒரே ஒரு காரியம் தெரியுமா, நீ பெந்தகோஸ்தக்காரனா இருந்தா, ரட்சிக்கப்பட்டவனா இருந்தா, பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொண்டிருப்பாயா என்றா வேதம் சொல்லுகிறதை போல ஒரு நிகழ்ச்சி நடத்து வேணான்னு சொல்ல நாங்கெல்லாம் சந்தோஷப்படுகிறோம். ஆனா விட்டுட்டு வந்த மற்ற காரியங்கள்லாம் இருக்குதுல்ல, எதை விட்டுட்டு வந்தோம், உலக பிரகாரமான காரியங்கள், உலக பிரகாரமான சொந்தங்கள் சொல்லுகிற காரியங்கள், உலக பிரகாரமான வழக்கங்கள், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள ஆட் பண்ணிடுறோம்.
இதை எவன் ஆட் பண்ணான்னு தெரியல, அவன் மட்டும் கையில கிடைச்சான் வச்சுக்க. கேட்டா அந்த பாஸ்டர் செய்யறாரு, எந்த பாஸ்டர் எங்க போனா எனக்கு என்ன? இதுல கம்ப்ளைண்ட் வேற. இன்றைக்கு ஒன்று நல்லா எரிச்சிருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இருக்க பிரச்சனை தெரியுமா? நம்ம இதை செய்யலாமா அதை செய்யலாமா? ஆவியானவர் சொல்லுகிறதுனா, உங்க வாழ்க்கையில தினந்தோறும் அதிசயம் செய்வதற்காக அவர் காத்து கொண்டிருக்கா. பட் we do not give a space for him. அவருக்கான இடத்தை நம்ம கொடுப்பதே இல்லை. காரணம், நம்ம எல்லா ஸ்பேஸையும் ஆக்கிபை பண்ணிக்கிறோம். எல்லா ஸ்பேஸையும் இருதயத்தை அவருக்காய் கொடுப்போம் என்றால் கொடுப்போம். ஆனா வெளியே போனோடனே உலக மாம்ச சிந்தனையை உள்ளே கொண்டு வந்து விடுவது. ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா எல்லாத்தையும் நானா சொல்றேன், வீடு கட்டுற இந்து மேஸ்திரி தான் வைக்கிற, அவன் வந்தோன்னு என்ன பண்ணுவான்? பூமிக்கு ஒரு பூச்சை, பூமியும் அது நிறைவும் யாருது? அவருக்கே நீ பூஜை போடுறிய, விட்டா அவருக்கே விபூதி அடிக்கிற கதைன்றீங்க. ஒரு டைலாக் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? கடவுளுக்கே விபூதி அடிப்பாங்க அந்த மாதிரி. ஏன்னா அது செய்வாங்க. அது ஒரு மார்க்கத்தில் எடுத்துட்டு போனோடனே அந்த கடவுளை குளிப்பாட்டணும். ஏன்னா அவங்களுக்கு வேற வேலை இல்லை, அவர் குளிக்க தெரியாது பாருங்க. குளிப்பாட்டி அவருக்கே பவுடர் அடிச்சு புடவை கட்டி உட்கார வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம கிறிஸ்தவங்கள ஆன பிறகும் அவருக்கே எல்லாத்தையும் செய்வோம். சரி வீடு கட்டுறதான் விடுங்க, சரி வீடு கட்டுற பிரச்சனையை விட்டுருங்க. எந்த நிகழ்வு நடந்தாலும் ஸ்கூலுக்கு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தா கூட நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லா சடங்கு சம்பிரதாயத்தையும், இது நம்ம கிட்ட மாத்திரம் இல்லை, அதுலேயே கடைசி வந்துருங்க 46 நினைக்கிறேன்ல, 41 கடைசி வசனத்துக்கு வந்துருங்க. அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள். ஆமா, இது நம்ம மாத்திரம் நிறுத்தி விடுவதல்ல, கர்த்தருக்கும் பயந்து கொண்டு உலக ஜாதிகள் செய்கிற எல்லா காரியத்தையும் யாருக்கு சொல்லிக் கொடுக்குறோமா? ஏப்பா நல்லா கவனிச்சுக்கோ, மாமா வந்தார்னா இதெல்லாம் செய்யணும். வேதத்துல போட்டுக்கிறது, தாய் மாமன் லாபான் வரும்பொழுது எழுந்து இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியது அவசியமான. ஒரு வெங்காயமும் இல்லை பைபிள்ல, தெரியுமா உங்களுக்கு? ஒரு சடங்கும் கிடையாது. ஆனா நம்ம இருக்கிற எல்லா காரியம் செய்வோம். இதுவும் இந்த கல்யாணம்லாம் வந்துச்சுன்னு வச்சிங்கல்ல, நமக்கு எங்களுக்குலாம் எப்படி தெரியுமா இருக்கும்? எனக்கும் மூப்பருக்கும் ஜாலியா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு என்ன முறை செய்யறாங்க எங்களுக்கே தெரியாது. நாங்க பாஸ்டா வந்துக்கிறோமா இல்ல தெரிஞ்சவங்கள வந்துக்கிறோமா அப்படின்னு எங்களுக்கே தெரியாது. சரி பேருக்கு ஒரு ஜபம், பேருக்கு பாவம் கூட வந்த விசுவாசிங்க பாடணும்ல, சும்மா வந்துட்டு சும்மா சாப்பிட்டு போக முடியாது இல்லை, ஏன்னா நாங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டோம், அது வேற பக்கம். அப்போ வந்து சும்மா போகக்கூடாது, வந்தவங்களுக்கு ஒரு பாட்டு. வேற என்ன பண்றது? ஒன்று நல்லா யோசி. நீ ஆவிக்குரிய பிள்ளையா இருந்தா ஆவிக்குரிய பிள்ளையா மாத்திரம் இரு. கர்த்தருக்கு பயந்து கொண்டு உலக காரியங்களை நீ செய்து கொண்டே இருந்தா ஆண்டவரை வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். எவ்வளவு நாள் வெயிட் பண்ணுவா தெரியுமா? நீ முடியும், உன் சந்ததி முடியும். நீ சும்மா போகாம உன் சந்ததிக்கு வேற சொல்லி கொடுத்துட்டு போயிருப்ப, தம்பி இதெல்லாம் இப்படிதான் பண்ணணும். 8 தட்டு வச்சாதான், 8 வைக்க மாட்டாங்கல்ல, 7 5 50 தட்டா பரவாயில்ல, லாஸ்ட் ஐயா கல்யாணத்தில் 50 தட்டு வைப்பாராக, 50 தட்டு வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஒரு ஒத்தப்படை ஏதோ சொல்லுவாங்க, 9 தட்டு 7 தட்டு 30 தட்டு வச்சுட்டு வந்தாரா? தோத்திரம் பரலோகம் போறதில்ல. யோசிச்சு பாருங்களேன், அதுக்கு ஒரு நம்பர் உண்டு. சாப்பாடு பந்தியில கூட நம்பர் வச்சுக்கிறாங்க தெரியுமா நம்ம ஆளுங்க? ஆமா, பந்தியில கூட நீங்க நான்வெஜ் போனீங்க வச்சுங்களேன், அதுல கூட நம்பர் இருக்குது. அதுல நீங்க 2ஆ வச்சீங்கன்னா அந்த கல்யாணம் பலிக்காதான், நல்லா இருக்க மாட்டாங்களா? என்ன பண்ணாலும் ஆவியானவர்கள்னா அந்த குடும்பம் நல்லாவே இருக்காது. நல்லா தெரியுமா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிலாம் அந்த குடும்பம். அப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த பழக்கம்லாம் எங்க இருந்து வந்தது? நீங்க வெளியே ஏதோ மற்றவங்க செய்யறாங்கன்னு நினைக்காதீங்க. நான் சொல்றது மொத்தமும் பெந்தகோஸ்தே கல்யாணத்துல தான். ஏங்க புதன்கிழமை வச்சிங்க? பொன் கிடைச்சாலும் இவங்க ஏதோ சங்க சுரங்கத்துல வேலை செய்யற மாதிரியும் போய் தங்கத்தை திருடின்னு வர மாதிரியும் அது கட்சோட கட்சிடுமா, பொண்ணு கிடைக்காதான். அப்படி கிடைக்கிற பொண்ணு புதன்கிழமை கல்யாணம் பண்றவங்களாம் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க. கல்யாணம் அடுத்த வாட்டி புதன்கிழமை கல்யாணம் பண்றவங்க ஞாபகம் வச்சுக்கோ, பொண்ணு வேணா நிற்கும், கட்டுற பொண்ணு நிற்காது. அப்படியே நின்னா உன்னை நிற்க வைக்கும் கையை கட்டி. யோசிச்சு பாருங்களேன், இது எல்லாம் எந்த இடத்துல இருந்து வந்தது? உலக காரியங்கள். இப்ப யோசிச்சு பாருங்க, இதுல வந்து ஆண்டவருக்கும் பயந்து, ஐயோ நாங்க ஆண்டவருக்கு பயப்படுறோங்க, நடுவில் என்னத்தை மாத்திக்குவோம், பைபிளையும் குத்துருவோம். பாவம், அது என்ன பண்ணுச்சு? அது எங்கன்னா வீட்டில் தூங்கிருக்கோம், இல்லை எவன் கடையிலாவது இருந்திருக்கோம், இல்லை எங்கன்னா ஜெபம் பண்றவங்க வீட்டில் இருந்திருக்கோம். அதையும் எத்தனை பேர் கல்யாண பைபிள் எடுத்து வந்துக்கிறீங்க?
சொல்லுங்க, எதுக்கு அந்த பைபிள்? அம்மா தோத்திரமா, உங்களை ஆண்டு ஆசீர்வதிப்பாருமா. ஒரே ஒரு அம்மா கல்யாணத்துக்கு ஒரு பைபிள் கொடுப்பாங்க தெரியுமா, அது கருப்பா இருக்க கூடாதான். அது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. நான் ஒரு சர்ச்சில் அப்படிதான், ஆண்டவரே இந்த வேதாகமத்தை ஆசீர்வதிக்கணும் குட்டு குட்டு பாஸ்டர் ஓடியாரு புட்டிங்கிட்டாரு. என்னன்னு கேட்டா, நம்ம அறிவில்ல கருப்பு பைபிள் கொடுக்குற. பைபிள் என்ன கருப்பு சிவப்பு, வேத வசனத்துல கூட வாடா நீங்களா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சு கம்முன்னு அப்படின்னு நினைச்சு வேற என்ன பண்றது. கூப்பிட்டாங்க, நின்ட்டேன் ஜோம் பண்றதுக்கு. கருப்பு பைபிள். கல்யாணத்துக்கு எந்த பைபிள் கொடுத்தா பண்றதே பாடுகணத்துல ஊழறதுக்கு. இதுல எதுல ஊழ்ந்தா என்ன, எந்த கலர்ல ஊழ்ந்தா என்ன, இதெல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகள் செய்யறது. நான் வெளியெல்லாம் சொல்லல, பெந்தகோஸ்த கல்யாணங்கள்ல நடக்கிற காரியங்கள் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு நீங்களும் நானும் குந்தி 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 ஆண்டவர் செய்ய வேண்டிய அற்புதங்களை செய்ய முடியாம, ஆண்டவர் பரலோகத்திலிருந்து எலியா பண்ணா பாத்தீங்களா, அந்த பகுதி நீங்க வீட்டுல போய் பொறுமையா வாசி பாருங்க. ஒன்று ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் பொறுமையா வாசிக்கொள்ளுங்க. 21 இருந்து கடைசி வரைக்கும் அவன் ஒரே வார்த்தை தான் சொன்னான், அக்கினி மேல இருந்து கீழே வந்தது. இன்னைக்கு நீ நானும் ஜெபம் பண்ணா அக்கினி வருதா? ஏன் வரல? பிகாஸ் we are all double minded, because we serve two masters. ரெண்டு எஜமானுக்கும் செய்கிறோம். உலக காரியங்களையும் உள்ள சேர்த்துக் கொள்ளுகிறோம், ஆவிக்குரிய காரியங்களும் சேர்த்துக் கொள்ளுகிறோம். இப்ப இதுல எது நல்லது அப்படின்னா, எல்லாமே நல்லதுதான். எல்லாமே இந்த அதுவும் இதுல இந்த அடக்கம் பண்ற போறோம்னு வச்சுங்களேன், செத்தவங்க கிறிஸ்தவங்க, பெந்தகோஸ்தக்காரங்க, அபிஷேகம் பெற்றவங்க. ஆனா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்துருவாங்க. எதுக்கு? எல்லா காரியங்களும் செய்யறதுக்கு. என்கிட்ட வந்து கேட்பாங்க, பாஸ்டர் நான் செஞ்சுக்க, செத்த போனதுக்கு நீ என்ன பண்ணா எனக்கு என்ன? அது எழுந்து கேட்க போகுது. யாரா செத்தவங்க எழுந்து ஏன் எனக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி குளிப்பாட்டுறீங்கன்னு கேட்டுக்கிறாங்களா சொல்லுங்களேன். கிறிஸ்துவ மரணத்துல, மற்றவங்களாம் விட்டுறேன், கிறிஸ்துவ மரணத்துல நடக்கிற காரியம் அவங்கள கொண்டாது குளிப்பாட்டி தான் போட்டியில ஏற்றணுமா? இதெல்லாம் உலக நியாயங்கள். ஆனா நம்ம என்ன நம்ம பண்ணுவோம், நாங்க மூப்பரை பண்ணுவோம், எங்களுக்கு ஜாலியா இருக்கும். பரவாயில்ல, இத்தனை நாள் குளிக்கல, இன்னைக்காவது குளிச்சு அனுப்புறாங்க. அவரு சும்மா இருக்க மாட்டார், நீங்க வேற பக்கத்துல கமெண்ட் குத்துக்கினே இருப்பாரு, இது எத்தனை நாள் குளிக்கலையோ இன்னைக்கு தான் தண்ணி ஊத்துறாங்க அப்படின்னுவாரு. எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், நீயும் நானும் மறிச்சாத்துனா ஆத்துமா போச்சு. இந்த மண்ணுக்கு எது போனா என்ன? உங்க வாழ்க்கையில இனியாவது எச்சரிப்பின் சத்தமா எடுத்துக்கொண்டு, உங்க வாழ்க்கையில ஒண்ணு நடக்குதா, வேதத்தின்படி நடக்கட்டும். நீ விட்டு பாரு, ஆண்டவர் அருமையாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். கண்கள் மற்ற கண்கள்லாம் வியத்து போற அளவுக்கு செய்வா. இயேசு செஞ்ச அற்புதமே மற்ற எல்லாருமே ஆடி போயிட்டானுங்க தெரியுமா உங்களுக்கு? ஆச்சரியமா இருந்தது. இயேசு செய்த கடைசி அற்புதம் வரைக்கும் ஆச்சரியமா இருந்தது. என்ன தெரியுமா? கடைசி அற்புதம் என்ன பண்ணாரு? கள்ளன் பரலோகம் போயிட்டான். கள்ளம் பரலோகம் போனது உண்மையிலே என்னால அந்த பகுதியை வாசிக்கும் போது, ஆண்டவரே எப்படி அவனை மட்டும் கூட்டு போனேன்? நாங்களாம் ஜெபம் பண்றோம், 3 வேளை ஜெபம் பண்றோம், டெய்லி குளிக்கிறோம், 4 வேளை பைபிள் வாசிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம், ஆனா எங்களுக்கு இவ்வளவு பயமா இருக்குது, அவன் மட்டும் எப்படி போயிட்டான்? கடைசி அற்புதம் வரைக்கும், முதல் அற்புதம் வரைக்கும் ஆச்சரியமாய் இருந்தது, கண்கள் வியத்து போகிற அளவுக்கு இருந்தது. காரணம் என்னவென்றால், he gave all the space to the God. அவர் பிதாவுக்கு எல்லா இடத்தையும் கொடுத்தபடினால பிதாவானவர் அழகா நடத்தினார். உன் வாழ்க்கையில நீ உலகத்தை ஏற கட்டிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ நடப்ப அப்படின்னு தீர்மானிச்சு நடந்து பாரு. ஊரு அடி எடுத்து வச்சு பாரு. உனக்கு முன்பதா இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அழகாய் மாற்றுகிறவரா இருக்கிறார் என்று நான் பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21, 22 கொஞ்சம் கடகடன்னு முடிச்சிடலாம். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நீங்க கர்த்தருடைய பாத்திரத்திலையும் சொல்ல மாட்டீங்களா? அங்க மேல பாருங்க, நீங்க பைபிள் எடுக்கலாம் பரவாயில்ல, ஓஎஸ்ல பாத்துங்க, நீங்க கர்த்தருடைய பாத்திரத்திலையும் பானம் பண்ணக்கூடாது. பேய் பாத்திரம், வீட்டுல எத்தனை பேர் பேய் பாத்திரம் வச்சுக்கிறீங்கன்னு தெரியல. பேய் பாத்திரம் என்ன தெரியுமா? அடுத்து அதுவே சொல்லுது, கர்த்தருடைய பாத்திரத்தில் போஜனம் பண்ணும். நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்கு உள்ளவர்களா இருக்கக்கூடாது. இருக்கவே கூடாது. அப்படின்னா என்ன தெரியுமா? நீ உலகத்துல இப்ப உதாரணத்துக்கு உங்க வீட்டார், உங்க உடன் பிறந்த சொந்தங்கள்லாம் இந்துக்களா இருக்கிறாங்க. அவங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை என்ன பண்ணுவாங்க? முதல்ல கொளுத்துவாங்க, எரியிட்டோம். ஏன்னா இருட்டா இருக்குல்ல, அதனால எரிட்டோன்னு கொளுத்துவாங்க. நம்ம தான் என்ன பண்ணுவோம்? நம்ம தான் ஆளா திரி எடுத்து கொளுத்துவோம். பாத்துக்கிறீங்களா? இப்ப கிறிஸ்தவங்க டீசென்ட் ஆயிட்டாங்க. குத்து விளக்கு ஏற்றத்துல என்ன ஏற்றுவாங்களா? எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல அந்த மெழுகுவத்திய.
பதில் கேட்கவே வேணாம், நீங்க சொல்லுங்க, நாங்க லைன்லயே சொல்லினே இருக்கிறோன்ற மாதிரியே இருக்குது. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமா, மெழுகுவத்தி எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஏங்க குத்து விளக்கு தாங்க ஏற்றக்கூடாது, நாங்க மெழுகுவத்தி ஏற்றுவோம். மெழுகுவத்தி எங்க ஏற்றுவாங்க? மாதா கோயில்ல. மாதா யாரு? சர்ப வழிபாடு. நீங்க எங்க ஏத்துறீங்க? யோசிச்சுக்கொள்ளுங்களேன். இப்போ டீசென்ட் ஆயிட்டாங்க. இன்னொரு படி மேல போயிட்டு அவங்க பந்தி போடுகிறார்கள் என்ற வச்சுக்கொள்ளுங்களேன். அவங்க என்ன பண்றாங்க? நாம சொல்லுவோம், நாங்க ஜெபம் பண்ணிட்டு தாங்க சாப்பிடுவோம். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னாரு, வாய்க்குள்ள போகிறது எதுவும் உன் சரீரத்தை. இந்த வசனத்தை சத்தியமா நான் பைபிள்ல இருந்து எடுத்துன்னு யோசிக்கிறேன். ஜெபம் பண்ணிட்டா அதுக்காக நீங்க ஹோட்டல்ல சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்ல. நம்ம போற இடத்துல இந்த ஊராப்பட்ட சடங்கம் பண்ணிட்டு நம்மளே உட்கார வச்சு சோறு போடுவாங்க. இன்றைக்கு அநேக ஊழியக்காரங்களும் இந்த சமபந்தின்னு ஒன்று இருக்குது பத்தியா, பார்த்துருக்கீங்களா? நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இதுல உட்காந்து சாப்பிடுவாங்க. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கும்போது அருவருப்பா இருக்குது. அடுத்த வசனத்துல இதை விட்டுருங்க, நீங்க வீட்டுல போய் பொறுமையா வாசித்து கொள்ளுங்க. அடுத்த பகுதிக்கு வருவீங்கன்னா வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16 சொல்லுகிறது, வாந்தி பண்றுவாராம். எடுத்து வாசிங்க, 17 மட்டும் வாசிங்க. சாரி 16 மாசம். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒண்ணு உலகத்துல இருந்தா உலகத்திலே இரு, பிரச்சனையே கிடையாது. ஏனென்றால் உனக்கு என்று தீர்மானிக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது. அது எரிகிற அக்கினியும் பற்கடிப்பும் கந்தகமுமான இடம் காத்து கொண்டிருக்கிறது. அல்லது நீ ஆவிக்குரிய பிள்ளையா இருப்பாய் என்றால் அந்த இடம் வெளிச்சமும் ஆரவாரமும் இயேசு கிறிஸ்துடைய எல்லா மகிமையும் அந்த இடத்துல நிறைந்திருக்கிறது. இது ரெண்டுத்துலயுமே நீ கலந்து கலந்து இருப்ப அப்படின்னா ஒரு நேரம் இல்லை, ஒரு நேரம் என்ன ஆகும்? வாந்தி வரும். நீங்க வேணா நல்ல பிரியாணி சாப்பிட்டு ஃபலூடா சாப்பிட்டு பாருங்களேன், கண்டிப்பா என்ன வரும்? எத்தனை பேர் சாப்பிட்டு இருக்கீங்க தெரியல. அதுக்குன்னு பிரியாணி சாப்பிட்டா ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது சொல்லல. நீங்க ஃபலூடா சாப்பிட்டு பாருங்க. அதுல இந்த ஒரு கடையில இவ்வளவு பெரிய ஃபலூடா போட்டான், ஒரு நாள் இது எவ்வளவு பெருசா இருக்கும், 1 அடி இருக்கும். எனக்கும் கண்ணுக்கும் இச்சை வந்தது. என்ன நடந்திருக்கும்? ஆட்டி ஃபுல்லா அடுத்து 3 நாளைக்கு என்ன ஆச்சு? ஃபுட் பாய்சன் தான் ஆகும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நீ இப்படி இருந்தீன்னா வாந்தி பண்ணி போடுவேன். வாந்தி வரும்போது என்ன தெரியுமா ஆகும்? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க. பக்கத்துல இருக்கிறவங்களாம், நீங்க எத்தனை பேர் வாந்தி எடுக்கிற போது நீங்க எப்படி வாந்தி எடுக்கிற பாத்துக்கிறீங்களா? பார்க்க மாட்டோம். ஏன்? பார்த்தாலே வாந்தி வரும். சிலருக்கலாம் வாந்தி எடுக்கிறத பார்த்தாலே அப்படியே வாந்தி எடுக்கும். பக்கத்துல இருந்தா கப்பு அடிக்கும். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா சொல்றேன்? நீ உலகமும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் சேர்ந்து வைத்து கொண்டிருப்பாய் என்றால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? கப்படிக்கும். உள்ள போய் வெளியே வந்த வாந்தி மாதிரியே இருக்கும். யோசித்து பாரு, இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆண்டவர் செய்வதற்காய் காத்து கொண்டிருக்கா, அதை இழந்து கொண்டே இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தது ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன். எதிர்பார்க்கிற காரியங்கள் என்னவென்றா எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு வந்து விடலாம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு பாருங்களேன், ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதாங்க. உலக ஞானமோ உலக மாம்ச காரியங்கள் தேவையில்லை, ஆவிக்குரிய காரியங்கள் தேவை என்றால் முழு இருதயத்தோட வாசிங்க தொடர்ந்து. முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும். இங்க வரல, முதல்ல முழு இருதயத்தோட நீ ஆண்டவர் பக்கம் சார்வாய் என்றா நீ என்னென்னலாம் உன் வாழ்க்கையில எடுக்கணும்னா அந்நிய தேவர்களையும் அஸ்தரோக்கள் அப்படின்னா என்ன தெரியுமா? உன்னை ஆராதிக்க விடாம தடை பண்ணுகிற காரியங்கள். அதுதான் வேதத்தோடைய ஒரிஜினல் நேம். நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா தமிழ் பைபிள் எப்படி இருக்கு, ஆங்கில பைபிள் அஸ்தரோத் இருக்கு, எபிரேய மொழியில பாப்பீங்கன்னா தடை செய்கிற, ஆராதனைக்கு தடை செய்கிற. ஒருவேளை நீங்க ஆராதிப்பதற்குன்னு ஒரு நேரம் தீர்மானித்திருப்பீங்க, அப்பதான் என்ன பண்ணுவான்? அஸ்திரோ வந்து உங்க வீட்டுல ஆராதனை பண்ண விடாம தடுப்பா. நீ ஆலயத்துக்கு வந்து அமர்ந்தாலும் ஆராதிக்கிற நேரத்துல உன்னை தடை செய்கிற காரியங்கள் உன் சிந்தனைக்குள்ளே வந்து நீ ஆராதிக்க முடியாம தடுப்பத என்ன பண்ணணுமா? உங்கள் நடுவிலிருந்து விலக்கி, உங்க நடுவுல இருந்து புடுங்கி தூர போட்டணும். அந்நிய தேவர்களையும் ஆண்டவரை ஆராதிக்க முடியாத காரியங்களோ உங்களுடைய இருதயங்களில உங்க வாழ்க்கையில இருந்து என்ன பண்ணுமா? அலேக்கா புடிங்க தூர போட்டுட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். வாசம் முடிச்சிருங்க. அத உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யும். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யும்.
வேற யாருக்குமே கிடையாது. நீ பாகால நீ நேசிப்பாய் என்றால் பாகாலோட போயிடு. எலியா தான் சொன்னா, நீ பாகால வேணும்னா பாகாலோட போயிடு. நீ யெகோவாகிய தேவன் தான் கர்த்தர் என்று நீ தீர்மானிப்பாய் என்றால் அவரோட வந்துடு. ரெண்டு பக்கத்திலையும் இருந்தா அது வேலை ஆகவே ஆகாது. இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய தீர்மானிப்பதை அதை செய்ய முடியாம தடுக்கிறது யார் தெரியுமா? நம்ம ரெண்டு இடத்துலயும் காலை வச்சு நடந்து போறதுதான். நீ ஒருவேளை ஆண்டவரே என் வாழ்க்கையில ஏன் தடைப்பட்டிருக்குன்னா, தடை ஒன்னே ஒண்ணுதான், அந்நிய தேவர்களை உன் வாழ்க்கையில இருந்து வெளியே எடுக்கும் பொழுது ஆண்டவர் தானாகவே அற்புதங்கள் செய்கிறவரா. நீங்க சொல்லலாம், நாங்க எங்க மற்ற கோயிலுக்கு போறோம், நாங்க ஆண்டவருக்கு தான். நீ இருதயத்துல வைத்துக் கொண்டிருக்கிற மாம்ச காரியங்கள், இருதயத்துல வைத்துக் கொண்டிருக்கிற இச்சையான காரியங்கள், இருதயத்துல நீதான் எல்லாத்திலும் சிறந்தவன் என்று வைத்துக் கொண்டிருக்கிற எண்ணங்களை எடுத்து தூர அப்புறம் போடும் பொழுது, நீ ஆராதனையில வரும் பொழுது, அவர் ஒருவரை ஆராதிக்கும் பொழுது உன் வாழ்க்கை செழிப்பாய் மாற்றுகிறவராய் இருக்க. முழு இருதயத்தோட வரணும். முழு இருதயத்தோட வந்தாதான் ஆண்டவர் அற்புதமே செய்வார். இயேசு கிறிஸ்து சுத்தி வரும்பொழுது அற்புதம் செய்ய யாராவது வந்தாங்கன்னா முதல்ல கேள்வி அவர் என்ன கேள்வி தெரியுமா? உன் பேர் என்ன தம்பி? அப்படி கேட்டாரா? உனக்கு என்ன தேவை? நீ விசுவாசிக்கிறாயா? Are you believing? நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்தால் உன் விசுவாசத்தின்படியே, வேற எதுவுமே சொல்ல. அவர் அங்க வந்து பிதாவே பரலோகத்திலிருந்து உம்முடைய சித்தத்தை இந்த மகனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் சொன்னாரா? நீ விசுவாசிச்சா உன் விசுவாசத்தின்படியே வேலை முடிஞ்சிருச்சு. அவர் பாட்டு போயிட்டே இருந்தார் அடுத்த வேலையை பார்க்க. அப்படி என்றால் இன்றைக்கு உன் வாழ்க்கையில தடையா இருக்கிற காரியங்களை உடைக்கப்பட வேண்டும் என்றால், நான் இன்றைக்கு ஆண்டவரை மாத்திரம் தாங்க மெய்யான தேவனாய் ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிப்பேன் என்று தீர்மானிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அழகாய் நீக்கி விடுகிறவராய். இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளை வளர விடாம, வளர்ச்சியை காண முடியாம தடையா இருக்கிற காரியம் தெரியுமா? நம்மளுடைய இருதயத்தின் சிந்தனையும் கண்களினால் ஏற்படுகிற இச்சைகளாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அது எல்லாத்தையும் விட்டுட்டு போகுது. வேதம் சொல்லுங்க, கடைசியா ஒரே வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், உலகமும் அது இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவ சித்தத்தை செய்கிறவன் தான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவனாய் இருக்கிறான். இன்றைக்கு ஒருவேளை நான் எனக்கு உலக காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறேங்க, என்னுடைய உலக காரியங்களுக்காய் நான் என் வாழ்க்கையை மாற்றிவிட்ட, நான் எல்லாமே பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறேன், பொருளுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறேன், கண்களை காண்கிறதெல்லாம் எனக்கு வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எனக்குள்ளே வருகிறது. அது பிசாசு கொடுக்கிறானோ மாம்சம் கொடுக்கிறதோ எனக்கு தெரியல அப்படின்னா, இன்னைக்கு ஆவியானவர் கொடுக்கும் பொழுது ஆவியானவர் உன் சிந்தனையை முற்றிலுமாய் மாற்றுகிறவராய், அவர் அழகாய் மாற்றப்படும் பொழுது நீ நிலைத்திருக்கிறவன் தான் கனியே கொடுக்க முடியும். Whoever stands firm in his garden, அவருடைய தோட்டத்துல நிலையாய் நின்றாதான் கனி வருகிறதாய் இருக்கிறது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில கனி வருவதற்கு, ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு, அதிசயங்களை நாள்தோறும் நிகழ்த்துவதற்கு அவர் காத்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்ம பக்கத்திலே நின்று கொண்டிருக்கார். எப்போ எனக்கு சான்ஸ் கிடைக்கும், எப்போ என் மகனுடைய வாழ்க்கையில நான் இருக்கிறேன் என்பதை நிரூபிக்க முடியும் என்று அவர் காத்து கொண்டிருக்கார். ஆனா நடப்பது என்ன தெரியுமா? நம்ம மாம்ச சிந்தை அவரை மேற்கொண்டு அடக்கி விடுகிறதா இருக்கிறது. இந்த நாளில இருந்த இடத்துல அப்படியே கண்களை மூடி, நேரம் கடந்து கொண்டே போயிருந்தனால இருந்த இடத்துல கண்களை மூடி, ஆவியானவர் பல காரியங்களை ஒருவேளை ஊமையாய் சொல்லியிருக்கலாம், பல காரியங்களை உதாரணமாய் சொல்லியிருக்கலாம். நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒன்று நடந்தா அது மாம்சத்தின்படி நடக்கிறதா, வேத வசனத்தின்படி நடக்கிறதா? வேத வசனத்தின்படி நீ தீர்மானித்து செய்வாய் என்றால் உன் வாழ்க்கையில ஆண்டவர் நாள்தோறும் அதிசயம் செய்கிறவர். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? தினந்தோறும் அவருடைய அதிசயங்களை காண வேண்டும், அவருடைய அற்புதங்களை காண வேண்டும், அவருடைய மகத்துவத்தை காண வேண்டும், அவருடைய மகிமை நம்மை மூடிக்கொள்ள வேண்டும், கிருபையினால நடக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர் இருக்கிறேன் என்பதை அவர் நிரூபித்துக் கொண்டே இருக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம என்ன தெரியுமா? இன்னைக்கு வேணும்னா ஆண்டவர் பின்னாடி ஓடி வருவோம், வானானா விட்டுட்டு ரெஸ்ட் எடுக்குவோம். அது ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது. நீ அப்படி இருப்பாய் என்றால் வேதம் சொல்லுகிறது, வாந்தி பண்ணி போட அவரும் காத்து கொண்டே இருக்கிறார். வாந்தி பண்ணும் போது நீயும் நாரிடுவ, உன்னை சுத்தி இருக்கிறவரும் நாரிடும், உனக்கு எல்லா காரியமும் நாரி போய் விடுகிறதா இருக்கிறது. ஆனா ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீர் மாத்திரம் போதும், ஆண்டவர் நீர் மாத்திரம் போதும். வாழ்விலும் தாழ்விலும் சுகம் எது வந்தாலும் நான் உங்களை விட்டு விலகவே மாட்டேன்
ஜீவன் பிரியவரே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று நீ தீர்மானிக்கும் பொழுது ஆண்டவர் அழகா போஷிக்கிறார். ஆகாயத்து பட்சியை பாருங்க, எலியாவை பாருங்க, சும்மா தூங்கி நின்றவனுக்கு சோறு கொடுத்தவ, கறியை கொடுத்தவ, எல்லாவற்றையும் அழகா நேர்த்தியாய் செய்தவ. எங்கேயோ கடந்த ஒரு அம்மா எலியாவுக்கு சோறு போடணுன்றதுக்காகவே அந்த அம்மாவை ஆசீர்வதித்தவ. அப்படி என்றா உனக்கு ஆசீர்வாதம் வரணும்னா உனக்கு எதிராளியா இருக்கிறவனை கூட ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உன் ஜீவனை கடைசி வரைக்கும் நான் ஆண்டருக்காக தாங்க வாழ்வேன், செத்தாலும் ஆண்டருக்காக தாங்க சாவேன். வேத வசனத்துக்காக செத்தாலும் மரித்தாலும் மரிப்பேனே தவிர வேத வசனத்துக்கு விரோதமா ஒருபோதும் நான் நடக்க மாட்டேன் என்று நீ தீர்மானிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராய். இந்த நாளிலே ஒருவேளை ஆண்டவரே இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில பல இடத்துல நான் மாம்ச சிந்தனை வந்து விட்டது. என் வீட்டுல காரியங்கள் நடக்கும் பொழுது, நிகழ்வுகள் நடக்கும் பொழுது, திருமணங்கள் நடக்கும் பொழுது மாம்ச சிந்தை வந்தது. விட்டு வந்த எல்லாத்துக்கும் நான் ஆராதனை பண்ணி இருக்கிறேன், அதை என் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்திருக்கிற அப்படின்னு இருப்பாய் என்றா இன்னைக்கு ஒப்பு கொடு. ஆண்டவர் உன் மேல இருக்கிற கட்டுகளை உடைத்து பெலிஸ்தியர் கையிலிருந்து விடுதலை ஆக்கினவர் இன்றைக்கு உன்னை அப்படிப்பட்ட சிந்தனையிலிருந்து விடுதலை ஆக்குறவர் ஆகியிருக்கிறார். ஆவியானவர் இந்த நாளில பலமான அற்புதங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு செய்வதற்கு எதையாவது செய்யணுங்க அப்படின்றக்கா காத்து நிற்கிறாரு. ஆனா நம்ம அமைதலா இருந்தா அது நடக்கவே நடக்காது. இன்றைக்கு ஆண்டவரை ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஆமா ஆண்டவரே இனி நான் உமக்கு மாத்திரம் வாழறேன், உம்மை மாத்திரம் பற்றி கொண்டிருக்கிற, உம்மை மாத்திரம் எல்லா இடத்துலயும் நான் உயர்த்தி சொல்லுவேன், உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் நான் என் வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் முதலிடம் கொடுப்பேன். மாம்ச சிந்தனை எனக்கு இடம் கொடுக்க மாட்டேன், ஆவின் சிந்தனைக்கு மாத்திரம் இடம் கொடுப்பேன், கண்களின் இச்சைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். எனக்கு ஆண்டவர் மாத்திரம் போதும், வேத வசனம் மாத்திரம் போதும் என்று தீர்மானிக்கும் பொழுது ஆண்டவர் உன் வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறார். எண்ண முடியாத காரியம் வேதம் சொல்லுகிறது, கடைசி வரைக்கும் நிலை நிற்க முடியும், கடைசி வரைக்கும் அசைக்க முடியாத இருக்க முடியும், கடைசி வரைக்கும் கனி தர முடியும். இதெல்லாம் ஆவியானவர் உன்னோடு இருந்து ஆவியின் சிந்தனை இருக்கும் பொழுது மாத்திரதான். இன்றைக்கு ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் வாழ்க்கையை அப்படி மாற்றுங்க ஆண்டவரே. லெட் மீ எக்ஸ்பீரியன்ஸ் தி வண்டர்ஸ், லெட் மீ எக்ஸ்பீரியன்ஸ் தி மிராக்கிள்ஸ். அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் என் வாழ்க்கையில நீங்க தாங்க, நிறைத்து தாங்க என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அவர் எதிர்பார்க்கலாம் நம்ம வாழ்க்கை முடிகிற வரைக்கும், இந்த பூமியில வாழற ஒவ்வொரு நாள் வரைக்கும் அவரை விட்டு விலகாமல் இருப்பார். அவரை விட்டு விலகாமல் இருப்பதுதான் அவர் எதிர்பார்க்கிற காரியமாய் இருக்கிற. நீங்க எவ்வளவு தடவை இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலும் கவலை இல்லை. என் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை மன்னித்து, இன்னைக்கு உன் மேல திரும்ப பரிசுத்தப்படுத்தி, இன்றைக்கு மீண்டும் அபிஷேகத்தை ஊற்றி உன்னை அழகுபடுத்தி உடுத்தி வைத்து அநேகருடைய கண்களுக்கு முன்பதா உன்னை பெருமையா அழகா கலங்கரை விளக்கமா மாற்றுவது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட தருணத்தை நீ ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கிடு. ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே என்று கேளுங்க. ஆண்டவர் அழகாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, ஆராதிக்க முடியாத தடையா இருக்கிற ஜீவன் பிரியும் வரை ஆண்டவரே என் வாழ்க்கையை உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே என் ஜீவத்தை உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு ஆண்டவர் வாழ்க்கை எடுத்து நடத்த காத்துக் கொண்டிருக்கிறார். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன்,
உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறைகள் ஏறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்தே எனக்காக மீண்டும் நடந்தீரே. எத்தனை முறைகள் ஏறினாலும் அத்தனையும் ஆண்டவர்கள் காலையில எத்தனை முறை அவரை விட்டு விலகி போயிருந்தார். மீண்டும் அவர் கேட்டுக்கொள்கிறார். நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். இந்த காலையில if you have decided to worship him alone, அவரை மாத்திரம் ஆராதிக்க நீ தீர்மானித்து அவருக்கு மாத்திரம் உன் வாழ்க்கையில இடம் கொடுத்திருப்பாய் என்றார், இன்றைக்கு உன் வாழ்க்கையை முழுதுமாய் அவர் எடுத்து நடத்தும்படியாய் அவர் காத்து கொண்டார். He's a God of miracles. உன் வாழ்க்கையில இனி இரண்டு எஜமான் கிடையாதுங்க. என் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் போதும். நான் எதை குறித்தும் கவலை இல்லை, எது இழந்தாலும் கவலை இல்லை, எது என்னை விட்டு போனாலும் கவலை இல்லை. இனி ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் எனக்கு போதும் என்று நீ தீர்மானிப்பாய் என்றார். உன்னை நடத்துகிறவர் உன் அருகிலே நின்று அழகாய் நடத்துகிறவராய் இருக்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையில் உம்முடைய சமூகத்தில் வருகிற ஆவியானவர் எங்களோடு பேசினதுக்காக உலக பிரகாரமான சிந்தனை, கண்களினால் காண்கிற ஈச்சை, ஆண்டவரே ஜீவனுக்கு ஈடாய் வைத்துக் கொள்ளுகிற காரியங்களை எங்க வாழ்க்கையில இப்பொழுது எடுத்து போடுகிறோம். ஆண்டவர் அந்நிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில இராதபடி பரிசுத்தாவியான மீண்டும் ஒரு விஷயம் எங்களை சுத்திகரித்ததுக்காய் நன்றி. இன்னைக்கு தீர்மானித்து இனி என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரம்தான் இடம். என்ன நடந்தாலும் ஆண்டரை விட்டு விலக மாட்டேன், அவரை விட்டு பிரிய மாட்டேன். என் ஜீவனை போனாலும் நான் இயேசுக்காய் மாத்திரம் வாழ்வேன் என்று தீர்மானித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் அதிசயமானவர், அற்புதமானவர், சமாதான பிரபு என்பதை எங்க வாழ்க்கையில நீங்க காண்பீங்க. ஆண்டவரை நித்திய சமாதானம் இடைவிடாம அவங்க வாழ்க்கையில இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதிசயங்களாலும் அற்புதங்களாலும் அவங்களை வழி நடத்துங்க. சாட்சிகள் நாங்க கேட்பதற்கு டைம் இல்லாத அளவுக்கு எங்க வாழ்க்கையில சாட்சிகளை கொண்டு வா. அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்த சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கட்டும் என்று தீர்மானித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில நம்முடைய கரம் இருந்தவளை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பு பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நாம் ஒவ்வொரு கூட இருப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்.